சந்தோஷமே அத்தை சொல்லு பாராக. அத்தை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா. எனக்கு ஆபீஸ்ல ஒரு ஒர்க் அத்தை, அதனால நான் கேரளா போறேன் அத்தை. அதுக்கு ராகினியும் வரேன்னு சொல்றா. ஆனா ராகினி வரக்கூடாது தானே அத்தை? ஆமா ராகவ், ராகினி எல்லாம் வரக்கூடாது. நிச்சயதார்த்தமே இன்னும் ஆகலல, அதுக்குள்ள எப்படி இங்க தனியா போக முடியும்? அதனாலதான் அத்தை ஒரு யோசனை வச்சிருக்கேன். என்னது ராகவ்? நம்ம எல்லாம் ஃபேமிலியா போலாமா அத்தை? அது எப்படி போக முடியும்? வர திங்கக்கிழமை ஐஸ்வர்யக்கு தாலி பிரிச்சு கொக்குறோம்டா, அது எப்படி போக முடியும் ராகவ்? அத்தை இல்ல அத்தை, ஃபேமிலியோட போன மாதிரி இருக்கும்ல அத்தை. ஒர்க்குக்கும் போன மாதிரி, ஃபேமிலியோட போன மாதிரி, ராகினி கூடயும் போன மாதிரிலாம் இருக்கும்ல. ஐஸ்வர்யா என்னமா சொல்ற? அத்தை சொல்லுமா. சரிங்க அத்தை. தாலி பிரிச்சு கொக்குறது தானே, போயிட்டு 7 நாள் கழிச்சு வருவோம். ஜஸ்ட் 1 வீக் தான். என்னது ஒரு வாரமா? ஆமா அத்தை, ரொம்ப அர்ஜென்ட். இந்த ஒர்க்குக்கு போய் ஆகணும்ல, அதனாலதான் அத்தை ஃபேமிலியோட போயிட்டு வரலான்னு யோசிச்சேன். ஐஸ்வர்யா உனக்கு ஓகே தானமா? சரிங்க அத்தை. ஐஸ்வர்யா சொல்லுங்க. நீ எல்லாத்துக்கும் ஓகே சொல்றதுனால இங்க உனக்கு மதிப்பே இங்க இல்ல. உன்னில இங்க யாருமே மதிக்கிறது இல்ல. அதனாலதான் உன்னை பார்த்து கண்டவங்கள தப்பா பேசுறாங்க. நீ எல்லாத்துக்கும் சரி சொல்லிட்டு இருக்காத. என்ன மாமா ஜாடியா சொல்ற மாதிரி இருக்கு? நான் பொதுவா தான் சொன்னேன் தீபிகா. ஐயோ சண்டை போடாதீங்க. என்னமோ பண்ணுங்க, நான் வரல. ஆதித்யா நீயும் வாடா. ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நீங்க கவலைப்படாதீங்க, ஆதி மாமா வருவாரு. ஐஸ்வர்யா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நாளைக்கு கிளம்பலாம். சரிப்பா. எல்லாரும் எல்லா துணியும் பேக் பண்ணி வைங்க. சரிங்க அத்தை. சரி அத்தை, நாளைக்கு வரேன். சரிப்பா ராகவ். அம்மா நான் கீழே போறேன். இரு ஆதித்யா நானும் வரேன். அத்தை நானும் வரேன் அத்தை, கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. சரி வாமா. ஐஸ்வர்யா உனக்கு நல்லது அவ்வளோ சீக்கிரம் நடக்க விட மாட்டேன்டி. எப்படியும் இந்த ஒரு வாரம் தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் என்னோட பர்த்டே வருது. இதே மாதிரி ஒவ்வொரு காரணமோட விஷயம் தள்ளி வச்சிருவேண்டி. அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஒரு நல்லது நடக்க நான் விடவே மாட்டேன்டி. குனிய நான் நல்லா இருக்க விட மாட்டேன்டி. அர்ஜுன் சொல்லுங்கண்ணா. பார்த்து டிரைவ் பண்ணுடா. சரிங்கண்ணா. அக்கா சொல்லுடி. எனக்கு வர உண்மையா இஷ்டமா அக்கா? உண்மையா தான் சொல்லணும். இல்லடி நானே அத்தைக்காக தான் வரேன். ஏன்னா என்னோட ஃபங்க்ஷனோட முக்கியலன்னு சொல்லி வந்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு என் ஃபங்க்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுக்கா, கவலைப்படாதக்கா. ஃபங்க்ஷன் சீக்கிரமா நிறைவேறும். எனக்கு நல்லபடியா தாலி பிரிச்சு கோப்பாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத. சரிடி. ஆதி மாமா. சொல்லு ஐஸ்வர்யா. எனக்கு ரொம்ப பசிக்குது ஆதி மாமா, கொஞ்சம் வண்டி நிறுத்த சொல்றீங்களா? சரி. அர்ஜுன் சொல்லுங்கண்ணா. இங்க ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் நிறுத்துடா. சரிங்கண்ணா, எனக்கு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் தெரியும், நம்ம அங்கேயே போலாம். சரிடா வாங்க சார். என்ன சார் வேணும்? அண்ணா நீ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு காஃபி போதும். எனக்கும் அதே ஆர்டர் பண்ணிரு. எனக்கும் அதே ஆர்டர் பண்ணிருங்க. 4 காஃபி. ஓகே சார். ப்ளீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அர்ஜுன். ஆமாங்க, நீ அடிக்கடி இங்க தான் வருவேன். இங்க காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்கு அர்ஜுன். நம்ம வேணா உள்ள போய் காஃபி குடிக்கலாமா? என்னங்க நம்ம இங்கேயே குடிக்கலாம்? ஆமா, நீங்க குடிச்சதா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணா. இந்த பிளேஸையே ரசிச்சுட்டு குடிக்கலாம். ஆமா அர்ஜுன். சார் இந்தாங்க காஃபி. இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே சார். அண்ணி அண்ணா குடிச்சு பாருங்க. சரிடா. இனிமே சார் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அர்ஜுன். ஆமா அர்ஜுன் ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க அண்ணி குடிங்க. சரி அர்ஜுன். தீபிகா அக்கா சாரிக்கா, கை தவறிடுச்சு. ஐஸ்வர்யா நீ பயப்படாதீங்க. இது எனக்கு தெரிஞ்சனாதான் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சாரிக்கா. தீபிகா அறிவே இல்லையாடி? விட்டாத அர்ஜுன், தெரியாம போட்டிருப்பா. சரி விடுங்க அண்ணி. ஐஸ்வர்யா உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா? இல்லங்க லைட்டா தான் கொட்டுச்சு. உனக்கு ஒன்னும் ஆகல தானே? இல்லங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐஸ்வர்யா. ஏன்னா காஃபி ரொம்ப சுட சுட இருந்துச்சு, அதனாலதான் உள்ள ரொம்ப காயப்பட்டு நினைச்சு பயந்துட்டேன். பயப்படாதீங்க, எனக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க இருக்கீங்களே. ஐஸ்வர்யா உன்னை பத்தி யாச்சும் தப்பா பேச நீ கவலைப்படாத. யார் என்ன வேணா பேசட்டும், நம்ம என்னைக்குமே பிரிய மாட்டோம். நீ தான் என் பொண்டாட்டி. ஆதி மாமா. விழுந்தேன், வெண்வெளியில் பறந்தேன், கண் விழித்து சொப்பனம் கண்டேன், உன்னாலே கண் விழித்து சொப்பனம். எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி டியூஸ்டே நீ தண்டம் வந்த கண்டம் ஃப்ரைடே நீ பொக்க